வீட்டை கொளுத்தியாவது விளக்கேற்றணும்னு சொல்ற நபர்களாக இருக்கிறாங்க. இந்த விளக்கேற்றுவதற்கு பின்னால ஒரு இஸ்லாமிய எதிர்ப்பை கட்டமைக்கிறவங்க இருக்கிறாங்க. இஸ்லாமிய எதிர்ப்பு, மற்ற மதக்காரர்களை விரோதமா பார்க்கறது எவ்வளோ பகுதியில் எத்தனையோ இருக்குங்க. இப்போ திருவண்ணாமலையில் வழக்கமாக விளக்கேற்றுறாங்க, அங்கே போய் நீங்கள் வேற இடத்துல ஏற்றிங்கன்னு சொல்லுவீங்களா? சொல்ல மாட்டீங்க. சொன்னால் என்ன ஆகும்? உங்களுக்கு எவ்வளோ பிரச்சனை வரும்? அப்போ அது மாதிரி தானே இதுலையும். அப்போ அங்கே மட்டும் திருப்பரங்குன்றத்தில் மட்டும் இது வரைக்கும் ஏற்ற நிலத்திலிருந்து மாற்றி ஏற்றுன்னு சொன்னால் அங்கே தர்கா இருக்குது பக்கத்தில், அதனால அங்கே போய் ஏற்றுன்னு இவங்க சொல்கிறாங்க. அப்போ திருவண்ணாமலையிலையும் அதே மாதிரி தான். அப்போ நீ மற்ற இடத்துல சொல்லி பாரு, இங்கேயே ஏற்றுறீங்க, நம்ம அடையாளம் அங்கே ஏற்றது கிடையாதுன்னு சொல்ல முடியுமா? இப்போ ஏதாவது ஒரு இடத்த கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா இவங்களோட நோக்கம் என்னன்னா விளக்கு அங்கே ஏற்றணுங்கிறது இல்லை, தர்கா பக்கத்தில் போய் ஏற்றணும். தர்கா அங்கே இருக்கிற தர்கா அல்லது சிக்கந்தர்ங்கிற பேர் இருக்கு பார்த்தீங்களா, அதற்கு எதிராக ஒரு வன்முறை செய்யணுங்கிறது தான் இவங்களோட உள்நோக்கமாக இருக்குது. அதனால தான் அவங்க திரும்ப இல்லை, அரசு தன்னது மற்ற பிரச்சனைகளை மறைக்கிறதுக்கு இதை அரசியலாக்குதுங்கிறாங்க. இங்கே சென்னை வெள்ளமாக இருக்கட்டும், இங்கே மழை தண்ணி அரசே ஆக்கலையே, அங்க போய் விளக்கேற்றணும்னு சொல்றது அரசா? இது பிரச்சனையை திசை மாற்றணும்னு சொன்னா அரசு தான் செய்யணும். அதற்கு என்ன சொல்றாங்கன்னா 1ஆம் தேதியே நீதிபதி ஜி.ஆர். சாமிநாதன் தீர்ப்பு கொடுத்துட்டாரு. ஆனா அடுத்த நாள் கோவில் ஈஓ வச்சு தான் போறாங்க, அரசு தலையிடல, லேட்டா தான் தலையிட்டுச்சு அப்படின்லாம் சொல்றாங்க. இல்லைங்க, இவங்க திருப்ப சொல்றாங்க. நீங்க முதல்ல கேட்ட மாதிரி இந்துக்களுக்கு விரோதமான அரசுன்னு சொன்னாங்கல்ல, ஒரு சம்பவமாவது சொல்ல சொன்னா அவங்க ஒன்றும் சொல்லல. ஏதாவது உதாரணம் சொல்லுங்க. மாறாக இந்துக்களுக்கு விரோதமான செயல்பாடுகளை இவங்க தான் பாக்குறாங்க. இந்துக்களுக்கு இணக்கமான அரசுன்னு சொன்னா இந்தியாவிலே திராவிட முன்னேற்ற கழகம் தான். இவங்க இந்துக்களை எப்படி பாக்குறாங்கிறது இருக்கு. இந்துக்களை திமுக எப்படி பாக்குதுன்னா பிற்படுத்தப்பட்ட தாழ்த்தப்பட்டவரா பாக்குது. அப்ப தமிழ்நாட்டில் இருக்கிற பிற்படுத்தப்பட்டவர் தாழ்த்தப்பட்டவர் இந்துக்களா இருக்கிறாங்க. அவங்களோட கல்வி வேலை வாய்ப்புக்கு யார் பாடுபட்டிருக்கா? ஒரு பிற்படுத்தப்பட்ட இந்துவின் கல்வி இன்றைக்கு வந்திருக்கிறாருன்னா இந்த 50 ஆண்டுகளில் கல்வி பின்புலத்தில் யார் இருக்கா? திமுக தான் இருக்குது. நீதி கட்சி இருந்தது, அதுக்கு பிற்பாடு திமுக தான். கலைஞரை தவிர்த்துட்டீங்கன்னா இங்க பெரும்பான்மையான இந்துக்களுக்கு இடஒதுக்கீடு கிடையாதுங்க.